Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th biology first midtermக்கான important questions தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட்டமுக்கு நமக்கு பாட்னியில் சாப்டர் 1 and 2 இருக்கும். அதே போல் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2 ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸாக புக் பேக்கில் என்ன படிக்கணும், இன்டீரியரில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது எல்லாமே வரும். ஸோ நம்ம கொஷின் வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இந்த வாட்டி என்னென்ன கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து எய்ம் பண்ணி வச்சு தான். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலாண்டு ஆரியாண்டு எல்லாத்துக்குமே இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் பார்ப்போம். பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இந்த குளோன் நகங்கள் என்றால் என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், ஒட்டுதல் பதிமிடுதல் வேறுபடுத்துக. ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான கொஷின் கேந்த்ரோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி அந்த மாதிரியான கொஷின் படிச்சிருங்க. 29 இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து எண்டோதீலியம் 31, இது புக் பேக் நம்பரு. 33 டிப்ளோஸ்போரி இருமடிய வித்தாக்கம், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 34 பார்த்தீங்கன்னா பல்கரு நிலை பாலி எம்பிரியானின்னா என்ன, அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு. அதுக்கடுத்து 37 எண்டோதிசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெக்ஸன்ஸ் ஆஃப் ஆன்தர் ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்டரில் மட்டும்தான் நிறையா இருக்கும். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். டப்பிட்டத்தோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம், போலன் கிட்டோட நோட்ஸ். சரிங்களா? இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மென்சூல் திசு தடிசூல் திசு வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெனினுசலேட் கிராஸ் இனுசலேட்டு. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின், இந்த முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்குவெட்டு தோற்றம், மெச்சூர் ஆஃப் ஆன்தர் ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸு, இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடியது. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ரட்டரி அண்ட் இன்வாசி டப்பிட்டம், இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து மெலிட்டோஃபில்லி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டீரியரில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்டோமியம் என்றால் என்ன, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதிர்ந்த கருப்பையோட டயக்ராம், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் எம்ப்ரியோ செல். சரிங்களா? கருப்பையோட அமைப்பு நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின், ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் கட் ஓப்பனரு டைகாட் சைட். சரிங்களா? இருவித்திலை விதையோட அமைப்பு நமக்கு வந்து புக் பேக்கில் இல்லை, இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடிய கொஷின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிர்மிகோஃபில்லி, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இன்டீரியர் கொஷின். ஸோ இன்டீரியரில் நம்ம சொன்னதை மார்க் பண்ணதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அல்லது எனக்கு உடனடியாக வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 5 மார்க்ஸில் புக் பேக் பார்த்தீங்கன்னா இந்த 43 படிச்சிருங்க. பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு. அதுக்கடுத்து 44 நுண்ணுயிர்த்துவாக்கத்துள்ள படிநிலை. அதுக்கடுத்து லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது சூழோட அமைப்பு விவரி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 47, 49 இதெல்லாம் புக் பேக்கில் இம்பார்ட்டனு. கருவன் திசு கருவுராக்கணி, இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்புகள். சரிங்களா? எனாமரத்த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபில்லஸ் ஃப்ளவரு. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சால்வியாவில் மகரந்த சேர்க்கை, இது வரைக்கும் கேட்கல, இந்த டைம் எதிர்பார்க்கலாம், லாஸ்ட் டைமே எதிர்பார்த்தது. ஸோ இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துருங்க. ஏன்னா இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் பேக்கில் இருக்குது, பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு மெண்டலின் 7 வேறுபட்ட பண்பு 22, இந்த கொஷின் பாருங்கள். அதுக்கடுத்து 23 பியூர்லைன் ப்ரீடிங்னு என்ன. அதுக்கடுத்து 24 மெண்டலித்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், இது வந்து நிறைய டைம் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 25 பேக் கிராஸு, 26 ஜெனட்டிக்ஸு, 27 மல்டிபிள் அல்லீல்ஸு. அதுக்கடுத்து 28 மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள், ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். அதுக்கடுத்து 29 ஓங்குதன்மை விதி எழுதுக, லா ஆஃப் டாமினன்ட்டு. அதுக்கடுத்து 30 மோஸ்ட்லி சயின்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை நீங்கள் நல்லா பிடிச்சிட்டாலே போதும், அதிலே எல்லா கொஷினும் கவர் ஆகிடும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்பு கலப்பு மோனோஹைபிரிட் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ப்ரோக்கல் கிராஸ் பரிமாற்ற கலப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொல்லி மரபணுக்கள் லீத்தல் ஜீன்னா என்ன, இந்த கொஷினை படிச்சிருங்க. சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ்னால் என்ன, அது படிச்சிருங்க.
அதுக்கடுத்து லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட முதுமரபு மீட்ச் அட்டாவிசம். ஸோ இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடிய கொஷின் சரிங்களா. இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா அது படிங்க, அல்லது நம்ம மார்க் பண்ண கொஷின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து மெண்டலில் வந்து அவர் சூஸ் பண்ணார், ஒய் டிட் மெண்டல் சூஸ் பீ பிளான்ட், அதுக்கான ரீசன் என்ன அது வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த அட்டாவிசம் வந்து ரிப்பீட்டடாக வந்துருச்சு, அது வந்து பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த 32, இது வந்து நல்லா படிச்சுருங்க. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், சைட்டோபிளாசம் மரபுவழி பாரம்பரியம் என்றால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு. இந்த 31, 32 அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஒரு சில டைம் இந்த 36 குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பசுகணிக பாரம்பரியம் பற்றி விவரி. ஸோ இந்த கொஷினை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 34 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூ வேரியேஷனு. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை பார்த்துருங்க. முழுமையற்ற ஓங்குதன்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கம்லி டாமினன்ஸை அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் லெசனில் எல்லாமே படிச்சுருங்க. ஏன்னா அதில் புக் பேக்கு ரொம்ப கம்மி தான், அது சாப்டர் ரொம்ப குட்டி சாப்டர். அதுலேருந்து ஒரு 2 மார்க்கு அல்லது 3 மார்க்கு, 1 மார்க்கோட கேட்டாங்கன்னா 4 மார்க்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் புக் பேக் 5th கொஷின் நல்லா படிச்சுருங்க. 6th கொஷினும் என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 7th கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, அதோட விலங்குலேருந்து எடுத்துக்காட்டு. அதே வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா 5 மார்க்ஸ், அதுவும் வந்து நமக்கு ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 8th கொஷின், 12th கொஷின், இது எல்லாமே புக் பேக்கோட நம்பர்ஸு, அதை வந்து பார்த்துருங்க. இந்த 12வது கொஷின்லேயே 1, 2, 3 இருக்கும். அதில் இந்த வெளிக்கருவுதல் உட்கருவுதல் அதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த இழப்பு மீட்டல் ரீஜெனரேஷன், இது வந்து பாருங்கள். இது லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இனப்பெருக்க முறையின் அடிப்படை பண்பு, ஸோ இது வந்து 2022 இயர் கொஷினில் கேட்டது. முதுமை நிலை செனசென்ட் ஃபேஸ்னால் என்ன, ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து அடிக்கடி கேட்குறது இந்த 2 கொஷினு, அப்போலைசிஸ்னால் என்ன, பிளாஸ்மோட்டோமினா என்ன, இது வந்து ரெண்டுமே என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. மோஸ்ட்லி சாப்டர் 1ல் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கடுத்து இந்த கண் இனப்பெருக்கம்னா என்ன, அதோட வகை சரிங்களா, பார்த்தினோஜெனிசிஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து பார்த்துருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 14வது கொஷின் புக் பேக்கில் உயிரினங்கள் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணை முறை, இது வந்து பார்த்துருங்க. இது ஒன்று பார்த்தாலே நமக்கு வந்து போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண் இனப்பெருக்கம்னா என்ன, அதோட டைப்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் 17, 19, 20, 21, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22, 23, 24. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஷின் தான் சரிங்களா. 25, 26, 27. சாப்டர் 2, 3 எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ உங்களுக்கு மார்க்ஸ் அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. 32 இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இனச்சல் உருவாக்கம் கேமெட்டோஜெனிசிஸு, கருப்பையோட சுவரம் இருக்குது, நேம் த லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிர்பந்த அனிச்சை செயல், இது வந்து பார்த்துருங்க. ரெஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லெட் டவுன் ரெஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புக் பேக்கில் இந்த 29, 31 இது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் வந்து இந்த மனித கருப்பையோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ் அது பார்த்துருங்க. இனச்சல் உருவாக்கும் நிகழ்வு, இது வச்சு தான் அடிக்கடி நமக்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த 12வது கொஷின், இதெல்லாம் புக் பேக்கில் 12, 13, 14, அதுக்கடுத்து 19. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கேரியான் நுண்ணூச்சு மாதிரி ஆய்வு அது வந்து பார்த்துங்க, குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து எஸ்டிடி அதாவது பால்வினை தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம், அதை தடுக்கும் முறை, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன, ஹவு ஆர் எஸ்டிடி டிரான்ஸ்மிட்டட், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்தீங்க அப்படின்னா இந்த வாசக்டமி, டியூபக்டமி, இதுக்கு நிறைய நேம் இருக்குது தமிழில், விந்துக்குழல் தடை, கருக்குழல் தடை, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து போக்சோ ஆக்டு, மேயர் ஒக்கிடான்ஸ்கி இதெல்லாமே
பாருங்கள். அதுக்கடுத்து சர்க்கோசி வாடகை தாயினா என்ன அது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சோதனை குழாய் டெஸ்ட் டியூப் பேபின்னா என்ன அது வந்து படித்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மலட்டுத்தன்மை என்னன்னா அதுக்கான காரணங்கள் கேட்டிருந்தாங்க. இது கூடவே ஏஆர்டி பற்றி படிச்சுங்க. மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் ஏஆர்டி இருக்குது. மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறை பேரியர் மெத்தடு ப்ளஸ் இது கூட இந்த ஏஆர்டி மெத்தடு என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க. ஸோ அதர்வைஸு இந்த 3 கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. இது எல்லாமே இயர் கொஷினில் நமக்கு வந்து கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு எல்லா கொஷினும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு மிட் டேர்ம் அண்டு குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லியில் கேட்கல அப்படின்னு நினச்சா இது எல்லாமே நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைமரியாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.